திமுக நம்பி ஓட்டு போட்டோம் ஏமாற்றிட்டாங்க, திமுக மாற்றினு விஜய் சொல்கிறாரு. திமுக எதில் ஏமாற்றினாங்கன்னு கரெக்டாக சொல்லணும்ல. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் தான், 2ஆம் மாநிலம் தான். பிரச்சனை எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் பெண்களுக்கான நிறைய சிறப்பு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்து தமிழ்நாடு மாநிலம் தான். பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு, பெண்கள் அதிகமாக நல்ல உயர்கல்வி வரை படிக்கிறாங்க. பெண்கள் அதிகமாக கிராமப்புற பெண்கள் வர வேலைக்கு அதிகமாக போகிறாங்க தமிழ்நாட்டில் தான். பெண்களுக்கான பாலியல் வன்முறைக்கு எதிராக ஒரு சட்டம் முதலமைச்சருக்கு வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர். இப்படி நிறைய சிறப்பான திட்டங்கள் பெண்களுக்கான செய்யத்தானே செஞ்சுருக்காங்க. தலித் மக்கள் பிரச்சனையில் அது திமுக சரியாக நடவடிக்கை இல்லைன்னா விஜய் கைத்தட்டி வரவேற்கலாம். அவர் கரெக்டாக சொல்கிறார். நீ சாதி வரிகளை விஜய் கண்டிச்சிட்டாருன்னா அவர் அதெல்லாம் எதுவுமே இவர் பேசுகிறதில்ல, சொல்கிறதில்ல. இவருக்கு ஓட்டு சதவீதம்னு அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. ஏடிஎம் காட்சி இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் காட்சி விமர்சிக்கிறதே கிடையாது. பிஜேபி நிறைய தமிழ்நாட்டுக்கு பயங்கரமாக மாநில சுயாட்சி இப்படி நிறைய தாக்குதல் பண்ணுறாங்க, அதிகார வரம் மீறுறாங்க. அதெல்லாம் பற்றி பேசாமல் மொட்டையாக ஒரு பொய்யை சொன்னால் எப்படி விஜய்